நம்ம 108 வந்து பார்த்துட்டுருக்கோம் இல்லையா பெருமாள் எல்லாம். ஆமாம். ஸோ அதுலேருந்து இன்றைக்கி வந்து வேலைக்கு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு பார்த்தோம், குழந்தைக்கு பார்த்தோம், இப்போ வேலைக்கு. ஆமாம். ஸோ அதுக்கு பிரசாதம் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா பச்சைப்பயிறு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். எவ்வளோ பச்சைப்பயிறு எடுத்துக்கிறோமோ அதோட கொஞ்சம் கூட வந்து பனங்கள் கண்டை பொடி பண்ணி வச்சுருக்கேன், இல்லை வெள்ளைப்பொடியும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய். இப்போ எந்த பச்சைப்பயிர்னா வேகிறதுக்கு முன்னாடி இருக்கும் அளவு இருக்கும் இல்லையா, அதோட கூட அந்த மாதிரி இப்போ வெந்தோடனே ஜாஸ்தியாக எடுத்து அது எதையும் பார்க்கும்போது ஜாஸ்தியாக நினச்சி பார்க்க சொல்கிறேன். என்ன பயிர் எடுக்கிறோமோ அதோட கொஞ்சம் கூட வந்து வெல்லம் 1க்கு 2 எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டானா 1.5. ஸோ இந்த 108க்கு இந்த பெருமாள்லேயே நம்ம வந்து எல்லாமே பெருமாள் இருக்கான்ற இந்த பாசுரத்தும் 4 தீபம் வந்து சொல்ல போகிறீங்க நீங்கள் இல்லையா? ஆமாம். அது இந்த கோவில் எங்கே இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னாலே புதன் ஸ்தலம், புதன் ஆதிக்கம் இருக்கணும். புதன் ஆதிக்கம் இருந்ததுன்னா வாக்கு சாதுரியம், கல்வி அறிவு. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தாலுமே அந்த இடத்துல வாக்கு சாதுரியம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல ஜெயிச்சிடலாம். வேலையாகட்டும், வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு புதன் வந்து நமக்கு உதவி பண்ணுவார். அந்த மாதிரி பார்க்கும்போது 108 புதன் ஸ்தலம் வந்து கும்பகோணத்தில் இருக்கிற திருப்புள்ளம் பூதங்குடி. திரு புள்ளம் பூதங்குடி. திருப்புள்ளம் பூதங்குடி. இது எங்கே இருக்குன்னா, கும்பகோணத்துலேருந்து சுவாமிமலை போகிறோங்க, முருகன் கோவில். சுவாமிமலையிலேருந்து 5 கிலோமீட்டர். திருப்புள்ளம் பூதங்குடி. அந்த ஊர் பேரே அதானா? ஆமாம், ஊர் பேரே தான். அங்கே வந்து வல்வில் ராமன் ரொம்ப ஒரு விசேஷமான ஸ்தலம். இந்த ராமன் வந்து இங்கே வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ராமன் வந்து அம்பு வில்லை வச்சுருப்பார். இங்கே அம்பு வில்லுலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் ராமன் நின்றுருப்பார். இங்கே ராமன் சயன குளத்தில் இருப்பார். ஓ அப்படியா? சயன குளத்துலையா? ஆமாம், ராமன் புஜங்க சயனம். சயன குளத்தில் இருக்கிற ராமர் ஒரு இடம் ஒன்று வந்து நம்ம திருப்புல்லானியில் பார்க்கலாம். அங்கே வந்து தர்ப சயனம். இங்கே வந்து புஜங்க சயனம், வில்லை வந்து கையில் வச்சுன்னு படுத்துட்டு இருப்பார். இது வந்து சிரம பரிகார பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருமாளை பார்த்துட்டு திருமங்கை ஆழ்வார் இது யாரோ 2 கையில் படுத்துன்னு இருக்கார் அப்படின்னு இந்த பெருமாளை பார்த்துட்டு அப்படி கிளம்பிட்டார் திருமங்கை ஆழ்வார். இங்கே மங்களாசாசனம் பண்ணாமல் கிளம்பிட்டார் திருமங்கை. ஆமாம். அப்போது ராமன் இங்கேருந்து வெளியே வந்து சதுர்புஜ தர்சனம் அப்படின்னா 4 கை 4 கரங்களோட ராமன் வந்து காட்சி அளித்தார் திருமங்காழ்வார்க்கு. அப்போ திருமங்காழ்வார்க்கு புரிஞ்சது, இங்கே ராமன் வந்து புஜங்க சயனத்தில் இருக்கார், சயன திருக்கோலம் அப்படின்னு வந்து 10 பாசுரங்கள் இந்த இடத்துல பாடினார். வல்வில் ராமன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வல்வில் ராமன் சன்னதியில் இந்த திருக்கோவிலில் நரசிம்மர் இருக்கார். இந்த நரசிம்மர் பேர் வந்து உத்தியோக நரசிம்மர். உத்தியோக நரசிம்மர். ஸ்தலம் வந்து புதன் ஸ்தலம். நரசிம்மர் உத்தியோக நரசிம்மர், ராமன் வல்வில் ராமன். அதனால வேலையில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா முதல்ல நம்ம போக வேண்டிய ஸ்தலம் வந்து திருப்புள்ளம் பூதங்குடி. என்ன அப்படின்னா, புள்ளம் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். நம்ம வந்து திருப்பாவையிலே பார்த்துருக்கோம். புல் அப்படின்னா பறவை. புல்லுன்னா இல். புல்லுங்கிறது திருப்புல்லானி, அது வந்து தர்ப சயனம், அது வந்து குண்டு இல். இங்கே வந்து உள்ளத்துக்கு வர்ற இல் திருப்புல். இந்த புல் அப்படின்னா பறவை இனம். பூதம் அப்படின்னா திரு உடல். உள்ளோட தலைவன், கழுகுகளோட தலைவன் ஜடாயு மோக்ஷன். ராமாயணத்தில் வந்து சீதையை கடத்தின்னு போகிறான் ராவணன். இப்போ ஜடாயு பார்த்துட்றார். ஜடாயு வந்து ராவணனுக்கு எதிராக நின்று சண்டை போடுறார். அப்போ ராவணன் வந்து அதோட இறக்கையெல்லாம் வந்து 2 இறக்கையுமே வந்து வெட்டிடுறான். ஜடாயு கீழே வந்துடுறார். கீழே வந்து ராமா ராமா ராமான்னு சொல்கிறார், முனைகின்றே இருக்கார். அந்த சத்தம் கேட்டு ராமனும் லக்ஷ்மணனும் அங்கே வரா. அவன் வந்து சீதையை தேடின்னு வரான். அப்போது ஜட்டாயு வந்து தெற்கு பக்கமாக ராவணன் வான மார்க்கமாக கடத்தின்னு போகிறான் அப்படின்னு சொல்லி உயிர் நீத்துறான். இதை சொல்கிறதுக்காக உயிரை கையில் பிடிச்சின்னு ராமங்கிட்ட அதை சொல்லணும் அப்படின்னு ராமங்கிட்ட சொல்லி உயிர் பிரியிறது. தன்னோட தந்தைக்கு ஈம காரியங்கள் பண்ண முடியலன்னு வருத்தத்தில் இருந்த ராமனுக்கு
தன்னோட தந்தை மாதிரி, பெரிய தந்தைன்னே சொல்லலாம் ஜட்டாயு, அவருக்கு ஈமக்கிரியை பண்ணார் ராமன். அந்த மோட்சம் அடைஞ்சதை குறிக்கிற விதமாக இந்த இடத்துல ஜட்டாயு தீர்த்தமும் உண்டு. அதனால் இதை வந்து திருப்புள்ளம் பூதங்குடி அப்படின்னு சொல்லுவோம். புள்ளம் அப்படின்னா புல் அப்படின்னா பறவை, பூதம்னா திருவுடல், குடி அப்படின்னா ஸ்தலம், இடம்னு அர்த்தம். நரசிம்மர் வந்து உத்தியோக நரசிம்மர். புதன் அப்படிங்கிறதுனால பச்சைப்பயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பச்சை நிறம், பச்சை ஆடை, பச்சை பயிரில் பதார்த்தம் அது பண்ணி நம்ம இந்த ஸ்தலத்து பெருமாளை வேண்டிக்கலாம். முடியும் போது அந்த பெருமாளை போய் தரிசிச்சுட்டு நரசிம்மரையும் பார்த்துட்டு வரலாம். அங்கே வேண்டிக்கிறவா நரசிம்மருக்கு வந்து உத்தியோக நரசிம்மருக்கு திருமஞ்சனம் பண்ணுவாள். திருமஞ்சனம் பண்ணிட்டு வரலாம். இங்கே வந்து திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். 10வது பாசுரத்தில் எப்பவும் போல திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார், உறுதிமொழி கொடுக்குறார். இந்த 10 பாசுரத்தையும் பாராயணம் பண்ணுறவாளுக்கு நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த பாசுரம் 10வது பாசுரம் என்னன்னு பார்த்துருவோம். பாசுரம் என்னென்னா, புதன்கிழமை அன்னைக்கு ஆக்சுவலாக, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த ஆற்றுல வந்து பெருமாள் ஆற்றுல இருந்தா ராமர் ஃபோட்டோ இருந்தால் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நரசிம்மர் ஃபோட்டோ வச்சுட்டு பானகமும் பண்ணிவிட்டு, இது புதன்கிழமை அன்னைக்கு இந்த பிரசாதமும், சண்டே பண்ணுறதா இருந்தால் பானகம் அதுமாதிரி பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். இது வந்து வெறும் பச்சை பயிறு நல்லா வேக வச்சுட்டு மசிச்சுட்டு வெல்லம் போட்டிருக்கேன். இதே மாதிரி வெல்லம் வேண்டாம் அப்படின்னா நல்லா மசிச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதை போட்டு சுண்டல் மாரி பண்ணலாம். இல்லையா பச்சரிசி இதையும் போட்டு பொங்கல் மாரி பண்ணலாம். நம்ம நிறைய பிரசாதம் பண்ணி காமிச்சிருக்கோம். இல்லை பச்சை பயிறு லட்டு, இந்த மாதிரி என்ன முடிகிறதோ பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வேண்டினோம்னா கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். இந்த பாசுரம் வந்து சொல்லலாம். இந்த பாசுரத்தை டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன். நான் பார்த்து சொல்கிறவா சொல்லட்டும். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் 10 அறிவது அப்படிங்கிற தலைப்பில் திருப்புள்ளம் பூதங்குடியை பற்றி திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். 1348 1357வது பாசுரம் வரைக்கும் 10 பாசுரம் இந்த ஸ்தலத்தை பற்றி. 10வது பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கற்றாமறுத்து காளியன் தன் சென்னி நடுங்க நடம் பயின்ற பொற்றாமரையால் தன் கேழ்வன் புள்ளம் பூதம் குடி தன் மேல் கற்றார் பரவும் மங்கையர்கோன் காரார் புயற்கை களிகன்றி சொற்றான் ஈரைந்து இவை பாட சோரனில்லா துயர் தாமே. என்ன அர்த்தம்னா, காளியன் தன் சென்னி நடுங்க நடம் பயின்ற கிருஷ்ணாவதாரம். சென்னி நடுங்க காளியன்னா காளியன்கிற நாகம், அந்த நாகத்தோட தலை மேலே ஏறி நடனம் பயின்ற கிருஷ்ணர் அதை சொல்கிறார். பொற்றாமரையாள் அப்படிங்கிற இங்கே சொல்கிறது வந்து இந்த க்ஷேத்திரத்தில் பொற்றாமரையாள் வந்து தாயார், நாச்சியார் வந்து பொற்றாமரையாள். ஆமாம், பொற்றாமரையார் தன் கேழ்வன், பொற்றாமரையாளுடைய கேழ்வன் அப்படின்னா தலைவன். இந்த பொற்றாமரையாளுடைய தலைவன் இருக்கிற இடம் புள்ளம்பூதம் குடி. இந்த புள்ளம்பூதம் குடி மேலே 10 பாசுரம் ஒருத்தன் பாடியிருக்கான். யாருன்னு தன்னையே இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். கற்றார் பரவும் மங்கையர்கோன். மங்கையர்கோன் அப்படின்னா மங்கை நாட்டு மன்னன் அர்த்தம். திருமங்கை ஆழ்வார் தன்னையே இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார். கற்றார் பரவும் மங்கையர்கோன் காரார் புயற்கை களிகன்றி சொற்றான் ஈரைந்து இவை பாடச் சோர இல்லா துயர்த்தாமே. ஈரைந்துனா 2x5 10 பாசுரம். இந்த 10 பாசுரங்களையும் திருமங்கையாழ்வார் கொடுத்த அந்த 10 பாசுரங்களையும் சொல்கிறவாளுக்கு எந்த துயரும் கிடையாது அப்படின்னு உறுதிமொழி கொடுத்த பாசுரங்கள். இப்படி ஆழ்வார்கள் வந்து எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காருல்ல. ஆமாம், இது சொல்லுங்க உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு. ஆமாம், இதை சொல்லுங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் உறுதிமொழி கொடுத்த அந்த ஸ்தலம் இது திருப்புள்ளம் பூதங்குடி. சிம்பிளாக இது பண்ணிட்டேன். நம்ம யூஸ்வலாக வந்து என்ன வேணால் பண்ணி பெருமாள் சாப்பிடலாம். பெருமாளுக்கு அரிசி பண்ணும்போது கொஞ்சம் பச்சை கருப்பூரமும் குங்குமப்பூவும் போட்டிருக்கேன். பச்சை கருப்பூரம் குங்குமப்பூவும், ஆமாம், ஏலக்காய், முந்திரி பருப்பு. ஸோ இது வந்து பச்சை பயிரில் பண்ண அல்வா. இது வந்து நம்ம பொங்கலாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இது பண்ணிக்கலாம். அது முடியல அட்லீஸ்ட் நரசிம்மன் நினச்சிட்டு பானகம், இல்லை இந்த கோசம்பரி இந்த பண்ணுவோம்ல, இந்த பச்சை பயிறு நல்லா பச்சை பயிரோ இல்லை பச்சை பைத்தம்பருப்பு நல்லா வேக வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு தேங்காய், இஞ்சி,
கொஞ்சம் வெள்ளரிக்காய் அது போட்டு கூலாக. ஸோ அந்த மாதிரி எந்த பிரசாதம்லாம் பண்ணிவிட்டு பெருமாள் நினச்சிக்கோங்க. எவ்வளோ அழகாக பாடியிருக்காரு பாருங்க. இந்த கோவில் வந்து கும்பகோணத்தில் சுற்றி நிறைய 108 இருக்குது. இது வந்து அந்த அது அதுக்கு தேடிட்டு போகிறவா வந்து இந்த கோவிலுக்கு போகலாம். இது வந்து வேலைக்கான ஸ்தலம். வேலை அப்படின்னாலே வந்து புதன் நரசிம்மர். இங்கே வந்து நரசிம்மர் பர்டிகுலராக உத்தியோக நரசிம்மர். ஸோ கண்டிப்பாக இதை நினச்சி இந்த நரசிம்மரை நினச்சிட்டு நம்ம இதை பண்ணலாம். முடியும் போது அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். இன்னொன்று சொல்லுவாள் ஜென்ரலாக நரசிம்மருக்கு வந்து நெய்விளக்கு ஏற்றினாலே 48 நாள் கண்டினியூஸாக விடாமல் ஏற்றினே வந்தனாலே நம்மளுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லுவாள். ஸோ அந்த நரசிம்மர் சம்மந்தப்படுத்தியிருக்கா பாருங்க 108 வரும்போது. ஆமாம். இந்த திவ்ய தேசங்களில் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன துயர் இடர்கள்லாம் வருதோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு எல்லா இடங்கள்லையும் வசதி உண்டு. நம்ம அதை பற்றி எல்லா ஆழ்வார்களும் பாடியிருக்கார். அதான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம வந்து வேறு எதுவும் மண்டையை போட்டு உடச்சிக்க வேணாம். பெருமாள் நினச்சிட்டு அந்தந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வேணினா நம்மளோட துயர் போயிடும். ஆமாம். சூப்பர், பரவாயில்ல, நல்ல கோவில் இல்லை. ஆமாம். ஸோ இது இந்த பாசனம் வந்து வேலை கிடச்சோடனே திருமஞ்சனம் பண்ணணும் இல்லையா நரசிம்மருக்கு? ஆமாம், நரசிம்மருக்கு போய் திருமஞ்சனம் பண்ணிட்டு வரணும். இந்த ஸ்தலத்துக்கான போற்றி அப்படின்னு பார்க்கும்போது ஓம் திருப்புள்ள பூதங்குடி ஹேமாம்புஜவல்லி தாயார் சமேத வல்வில் ராம பெருமாளே போற்றி.